ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் சமையலறை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணி பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அஞ்சாறு பல்லு பூண்டு. நான் பூண்டை நீல சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது குயிக்காக வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ராஸ்மெல் எல்லாம் நல்லா போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலாவில் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவில் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது டிப்பிக்கல் தாபா ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துகிட்ருக்கு. இப்போ நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். வெறும் தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை ஆட் பண்ணாமல் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கருவேப்பிலை, கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். இப்போது முட்டையில் குழம்பு ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த மசாலா செட் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் இருந்தாவே போதும். இப்போது நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. இது இட்லி, தோசை, பூரி, சாதத்தோடு சூப்பராக போகும். குழந்தைங்க மறுபடியும் லைக் பண்ணி கேட்பாங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு நாள் மட்டும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.